தனுஷ் சார் ஒரு பெஸ்டான ஆக்டர் மட்டும் இல்ல, பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்றதையும் இப்ப காட்டியிருக்காரு. நிறைய பேர் ராயனுக்கு வந்து எப்படி நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஃபேன்ஸ்ல ரொம்ப ஹேட்டட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல அவரு மத்த படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றதான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆக்சுவலி இப்ப என்னதான் வந்துட்டு நம்ம நேஷனல் அவார்டை பத்தி பேசினாலும் இப்ப நேஷனல் அவார்டுக்கு செலக்ட் ஆகாத நல்ல படங்களை தான் நாம ரொம்ப பாராட்டி இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடிலாம் வந்து நேஷனல் அவார்ட்னா பெஸ்ட், ஓகே, அதாவது ஆடியன்ஸோட நேஷனல் அவார்டு வந்து ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும், பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நாமளும் வந்து ஓகே ஜாலி அப்படின்னு எடுத்துட்டு போவோம். ஆனா இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிட்டு வருது அப்படின்றது நல்லாவே தெரியுது. லபர்பந்தா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், மகாராஜாவா இருக்கட்டும், இது எல்லா படங்களும் வந்து ராயனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு எங்க மைண்ட் திரும்புது அப்படின்னா, அந்த படத்தை விட அந்த படத்தை செலக்ட் பண்ண ஜூரி மெம்பர்ஸ்க்கு தான் இந்த நேஷனல் அவார்டு அப்படின்றது படம் நல்லா இருக்கு அப்படின்னு கொடுப்பீங்களா, இல்ல ஜூரி மெம்பர்ஸ்க்கு பிடிச்ச படமா தான் இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு கடந்த 2 வருஷமாவே வந்து நேஷனல் அவார்டு பக்கம் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து அன்டிசர்விங்கான படத்துக்குலாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் மற்ற படங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா எனக்கு கோட் லைஃப் படத்தை பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. அதுக்கு ஏன் வந்து கிடைக்கல அப்படின்றது, பிருத்விராஜ் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு, வெயிட் லாஸ் பண்ணி அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நடிச்சிருப்பாரு. அதை ஆக்டிங் பார்க்கும்போது அப்படியே நான் கண் கலங்கி வந்து அந்த அளவுக்கு ஃபீலிங்கா வந்து அந்த ஒரு படம் இருந்த போது அந்த படத்துக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் ஒரு சோகமான விஷயம். உங்களுக்கு எந்தெந்த படம்லாம் டிசர்விங் நேஷனல் அவார்டுக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.